வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உணவு. நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்த தலைப்பு என்ன அப்படின்னா குளியல், முக்கியமாக எண்ணெய் குளியல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடிய காரணங்களில் இரண்டாவது காரணம் உணவு. இந்த உணவு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், இது ஒரு டயட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு அதுக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கப்பில் அளவு சாப்பிடுங்க, இவ்வளோ கலோரி சாப்பிடுங்க, இவ்வளோ இது சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய சார்ட்ஸ்லாம் வருது. அப்புறம் நம்ம லோக்கலில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரை வச்சுக்கிட்டு இன்ன டயட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கண்டுபிடிச்சதா ஒரு டயட் சொல்கிறாங்க. இப்படி உலகத்தில் டயட் சிஸ்டம் நிறைய கொட்டி கிடக்குது. இதில் எதை ஃபாலோ பண்ணுறது? ஒருத்தர் பழமாக சாப்பிட சொல்கிறாரு, இப்போ நான் காயாக சாப்பிட சொல்கிறேன். இப்படி நிறைய உலகத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க டயட்டுன்னு சொல்லிட்டு. இதில் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் காலையில் பழம் சாப்பிடுங்க, மத்தியானம் காய்கறி சாப்பிடுங்க, நைட்டுக்கு சமைச்சதை சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு சுகர் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பேலியோ டயட்டுன்றாங்க, அப்புறம் தென்ட்ரல் டயட்டுன்றாங்க. இப்படி உலகத்தில் பல டயட் சிஸ்டம் இருக்குது. கோடிக்கணக்கான டயட் சிஸ்டம் வந்துடுச்சு. ஆனால் உண்மையிலேயே டயட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். எதை ஃபாலோ பண்ணுறோம் சார், நாங்கள் எதை தான் சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு. சிலர் 7 day டயட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்படியே படிப்படியாக ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக குறைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் இப்படி பலதை கேட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் ஓகே இப்போ இருக்கிறதுக்கு, இதுக்கு சுருக்கமாக ஒரு பழமொழி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறத. அந்த பழமொழியை சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு முறை உண்பவன் யோகி, இருமுறை உண்பவன் போகி, 3 முறை உண்பவன் ரோகி, 4 முறை உண்பவன் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது ஒரு முறை அப்படி சாப்பிட்றதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒழுக்க சிந்தனை, அவனுடைய உடலும் உள்ளமும் ஒரு நேர்த்தியாக தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. சரி, 2 முறை உண்பவன் போகி அப்படின்னா அவன் கொஞ்சம் ஆசைப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். 3 முறை உண்பவன் ரோகி அப்படின்னா 3 நேரம் சாப்பிட்டா அவன் கண்டிப்பாக அவனுக்கு வியாதி இருக்கும் அப்படின்னு டிக்ளரே பண்ணியாச்சு. 4 முறை உண்பவன் துரோகி, ஏன்னா அவன் அடுத்தவன் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்றான். ஸோ இப்படி இருக்குது. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய யுகம் என்ன அப்படின்னா கலியுகம். இந்த கலியுகத்தில் மனிதர்கள் 3 முறை உண்கிறார்கள். சரி, இதற்கு முன்னாடி யுகம் என்ன அப்படின்னா துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தில் மக்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, காலை பொழுதுல ஏதாவது காய்கறி, முக்கியமாக தேங்காய் வாழை கோயிலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு மத்தியான நேரத்தில் நல்லா திருப்தியாக வயிறார சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு யுகம் என்ன அப்படின்னா திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்தில் ஒரு நேரம், அதுவும் பழங்கள், சாலிடான பொருள் பழங்கள், அதுவும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக அப்படி அதில் கழிவுகளே வராத அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது திரேதா யுகம். அதற்கு முன்னாடி ஒரு யுகம் இருந்ததுக்கு பேர் சத்தியுகம். அந்த சத்தியுகத்தில் மக்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா வெறும் தண்ணி தான். தண்ணி மட்டும் குடித்தாலே அவங்களுக்கு போதுமானது. அதை சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அதாவது தேனாறு பாலாறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது அந்த நீரை குடித்தாலே அவங்களுக்கு உடம்புல எல்லா சத்தும் வந்துடும். அந்த மாதிரி யுகத்தை சத்திய யுகம்னு சொன்னாங்க. ஆக சத்தியுகத்தில் மனிதர்கள் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றதுங்கிற ஒரு ஆப்ஷன் தான், அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. திரேதா யுகத்தில் கழிவுகள் வெறியாத அளவுக்கு கொஞ்சமாக அப்படி சத்த ஊறி உணரக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டாங்க.
துவாபர யுகத்தில் காலையில் கொஞ்சம் நல்லா ஒரு தெய்வீகமான சாப்பாடை சாப்பிட்டு மத்தியானம் சும்மா கட்டுன்னு கட்டுறது, அது துவாபர யுகத்தில். கலியுகத்தில் எந்த வரைமுறையும் கிடையாது, எந்நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சொல்கிறாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்ஸில் ஒரு பிஸ்கட் வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருங்க. இதுதான் கலியுகத்தினுடைய டயட் சிஸ்டம். ஆக டயட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. சரி, உலகத்தில் நாமெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு டயட் சிஸ்டம் சொல்கிறோம். கடவுள் படைப்பவர் அவர் ஒரு டயட் சிஸ்டம் சொல்லியிருப்பார் இல்லையா, எப்படி இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு சத்தியுகத்தில், அதாவது நாம் நீரை மட்டுமே, தரமான நீரை குடித்தாலே உடல் வந்து அதிலேயே வாழ கற்றுக்கணும். இந்த சூரிய ஒளி மற்றும் இந்த நீர், காற்று, இது மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி வச்சு ஒரு மனிதனால் வாழ முடியும். இறைவனானவர் படைப்பவர் மனிதனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. இந்த பசி அப்படிங்கிற ஒரு உணர்வே அது வந்து ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு குற்றமான உணர்வு. பசியே ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஆற்றலும் சக்தியும் அவனுக்குள்ளார நிறைஞ்சி இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் ஒவ்வொன்றா சாப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் வந்து பசித்தவனுக்கு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய நல்ல காரியமாக நினைக்கிறாங்க. பசியே இல்லாத நிலைக்கு உருவாக்குறது எப்படி இருக்குது, பசிச்சா சும்மா கொடுத்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கிறது அது 2ஆம் நிலை. இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் நிறைய சிஸ்டம் இருக்குது. இதில் தி பெஸ்ட் சிஸ்டம் எப்படின்னா இறைவனுடைய சிஸ்டம், படைப்பவருடைய சிஸ்டம். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, காற்று, நீர், அதுக்கப்புறம் சூரிய ஒளி, இதுவே போதும் அப்படின்னு நம்மளுக்கு அப்படிதான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வேற விஷயம். இதில் அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாட்டியும் ஒரு அளவுக்கு செய்யலாம். என்ன அப்படின்னா யோகி அப்படிங்கிற ஸ்டேஜ், அதாவது ஒரு முறை உண்பவன் யோகி அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம செய்யலாம். அப்போ இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 6லிருந்து 10 மணி வரைக்கும் உடம்பு வந்து ஒரு லேசாக மிதமாக அப்படியே வெப்பத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கும். 10லிருந்து 2 மணி வரைக்கும் உடம்பு நல்லா சூடு ஏறி இருக்கும். அப்புறம் அந்த 2லிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெப்பம் கொஞ்சமாக குறைஞ்சி 6 மணிக்கு மேலே வெப்பம் வந்து மிகவும் குறைந்த அளவில் போயிடும். இந்த பூமியிலையும் வெப்பம் இருக்காது, உடம்புலையும் வெப்பம் இருக்காது. அப்போது அந்த 6லிருந்து 10 மணி வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அந்த 10 மணிக்கு மேலே உடம்பு சூடாகி நிற்கிது பார்த்தீங்களா, அப்போ நம்ம சாப்பிட்டாதான் உடம்பு வந்து செரிமானம் ஆகும். அதாவது 10லிருந்து 12க்குள்ளார சாப்பிடணும். இதுதான் வந்து ஒரிஜினலான டயட் சிஸ்டம்ங்கிறது இதுதான். சரி, என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற காய்கறிகள், பழங்கள் அல்லது சமைத்த உணவு எதுவாக இருந்தாலுமே அந்த 10லிருந்து 12க்குள்ளார சாப்பிட்றது தான் கரெக்டான ஃபுட்டு. அதிகபட்சம் 2 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த 10 to 2 சாப்பிட்றதா சரியான ஃபுட்டு. அப்புறம் அவ்வளோதான். காலையில், சாயந்தரம், நைட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நேரம், அந்த ஒரு நேரம் நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து ஒரு அரை மணி நேரமோ 40 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தெளிவாக அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு வேண்டிய சத்தெல்லாம் கிடச்சிரும். அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு சத்து உடம்புல உறிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துக்கலாம். மிச்சமானதை உடம்பு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கும், அடுத்த நாள் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்போது நினச்சி பாருங்க, ஒரு தடவை கரெக்டாக தெளிவாக நல்ல உணவாக சாப்பிட்டா போதும். இதுதான் வந்து சிஸ்டம். இதுலேயே வந்து ஒரு முன்னேற்பாடாக வந்து காலையில் தேங்காய் பழம் சாப்பிட்டுட்டு கோயிலில், அதுக்கப்புறம் இதை சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா, அதுவே எக்ஸ்ட்ரா தான். ஆக பார்த்திக்கோங்க, ஒரு முறை சாப்பிடணும். அது 10 to 12 அல்லது 10 to 2க்குள்ளார சாப்பிட்டா ஓகே. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை காலத்தில் இது செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாகணும். அப்புறம் 2 மணிக்கு மேலே வந்து லஞ்ச் சாப்பிட்றோம். அப்போ பாருங்கள், ஆக்சுவலாக 10 to 2 தான் சாப்பிட்ணும். அந்த 10 to 2 நம்மளால் சாப்பிட முடியாத மாதிரி ஒரு வாழ்வியல் முறை இருக்குது. 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், 2 மணிக்கு அப்படி அதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்போ இந்த சிஸ்டத்தை யார் சொன்னாங்க? 10 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுங்க, 2 மணிக்கு அப்புறமா சாப்பிடுங்கன்னு சொன்னது யார்? யாராக இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியும்.
அப்போ நம்ம பாரத நாட்டில் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த 10 to 12 தான் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கசா முசான்னு பண்ணி 3 நேரம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உடம்பு சூடாகாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சட்டி தோசை கல் வச்சுக்கோங்களேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடாகி அந்த மாவு ஊற்றுறப்போ ஒரு பதமாக நல்லா வரும். தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே மாவு ஊற்றுனா என்ன ஆகும்? அது சுவையும் அவ்வளோ வராது, அது சரியாகவும் வந்து அந்த பதத்துக்கு வராது. அப்போ ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வரும், 2வது தோசை 3வது தோசை நல்லா செட் ஆகிடும். அப்போ உடம்பு கூட சூடாகிறப்ப தான் செரிமான சக்தி நல்லா இருக்கும். சூடாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். இது ஒரு விஷயம். அப்போ நீங்கள் காலையில் இந்த குளுக்கோஸ்லாம் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்க, காலையில் ஏர்லி மார்னிங், இதெல்லாம் என்ன அடிப்படையில் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது தேவையா என்ன எதுன்னு. அப்போ வந்து காலையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம உணவை தள்ளி போடுறோம் 10 மணிக்கு மேலே அதுதான் வந்து சரியான உணவு. அப்புறம் 2 மணிக்குள்ளார அதை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு யோகியினுடைய வாழ்க்கை. இப்படி தான் ஒரு மனிதன் அதிகபட்சம் இப்படி தான் சாப்பிடலாம், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சரி, என்னங்க நீங்கள் இதெல்லாம் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், குழப்பமாயிடும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா வேற இதில் ஒரு சின்ன சஜஷன் வேணால் சொல்கிறோம். அதாவது காலையில் வந்து ஏதாவது காய்கறி பழங்களை பச்சையாக நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி திடீர்னு நிறுத்த முடியல, இதெல்லாம் உடனே ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்படி எடுத்துக்கலாம். மத்தியானத்துக்கு நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கோங்க. மாலை பொழுதில் வந்து சூடாக சூப்பு அல்லது ரசம் இந்த மாதிரி ஏதாவது சூடாக, ஏன்னா சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் சூடாக கேட்கும் சாப்பிட்றதுக்கு, சுவையாகவும் கேட்கும் உடம்பு. அப்போ அந்த மாதிரி ஒரு காரசாரமாக மிளகு போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ காலையில் ஒரு காய்கறி பழங்கள், மத்தியானத்துக்கு நல்ல சமைத்த உணவு எடுத்துக்கலாம். இரவில் வந்து சூப்பு அல்லது ரசம், கூட வேணால் காலையில் சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் காய்ப்பழம் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலான டயட் சிஸ்டம் வந்து இதுதான். இந்த டயட் சிஸ்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். முக்கியமாக வந்து இரவில் வந்து 6 மணிக்கு மேலே வந்து சூரிய ஒளி இல்லாதனால உடம்புலையும் ஹீட் இருக்காது, பூமியிலையும் ஹீட் இருக்காது. அப்போ ரெண்டுமே ஹீட் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவு எந்த அளவுக்கு அந்த குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் 6 மணிக்கு மேலே சாப்பிட்றதே ஒரு குற்றம் தான். சரி, அப்படியே சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு உடம்பு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த சூடாக இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்டர் ஆகிற மாதிரி இருந்தால் உடம்பு வந்து மேனேஜ் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் வந்து நைட்டு தான் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் வர்றவங்க நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்குறேங்க அல்லது நைட்டு தாங்க நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குனா அது என்ன மாதிரி அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த பிபிஓ சென்டர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நைட்டு நிறைய நேரம் உட்காந்து வேலை செய்வாங்க. அப்போது சும்மா இருக்கிறப்ப உடம்பு எதாவது கேட்கும் இல்லையா, போய் அதை சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து மொத்த உடம்பையும் சின்ன பின்னம் ஆக்கிரும். அப்போ நான் சுருக்கமாக சொல்லுவேன், பேசாம வேலையை விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா இப்படி உடம்பை கெடுத்துட்டு உங்களை நீங்கள் அழிச்சிட்டு இந்த பூமியிலேக்கு எதுக்கு வாழணும்? அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் டைமு நைட்டு டைம் அப்படிங்கிறப்போ நாம் நம்மளுடைய நேரத்தை இழந்து நைட்டு பார்த்துட்டிங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடம்புக்கு எடுத்து ஹார்மோனுக்கு எடுத்து நாளைக்கு என்ன வியாதி வரும் தெரியாது. அப்படி உங்கள் வாழ்க்கையை அடமானம் வச்சு எதுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு கூட நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பேசிக்காக அந்த உணவு முறை அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வாழ்வியல் முறையில் நம்ம வச்சுக்கணும். இதை லைஃப் ஸ்டைல் ஆர்டர். இது சரியில்லைன்னா டிஸார்டர். அப்போ இன்னைக்கு உணவு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். காலையில் காய்கறி பழங்கள், மத்தியானத்துக்கு சமைத்த உணவு, இரவில் சூப்பு,
கூட வேணால் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து முறை. இதோட பெட்டரா அப்படின்னா மத்தியானம் ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்ற காயோ பழமோ சூப்பு எதுவாக இருந்தாலும் மத்தியானம் ஒரு நேரம். இதுதான் வந்து ஒரு யோகி, இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் டயட்டுங்கிறது. இதுதான் பெஸ்ட்டு. ஒரு தடவை தாங்க சாப்பிடணும், அதுதான் வந்து உண்மையான உணவு முறை, அதுதான் கரெக்டு. 2வது தடவை சாப்பிட்றோன்னாலே அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்றதே உங்கள் உடம்பு சத்தை உறிஞ்சி எடுத்து வச்சுக்கணும், அடுத்த நாளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் 3 தடவை சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. சிஸ்டம் வந்து அப்படி இல்லை. சிஸ்டம் வந்து ஒரு டைம் தான் சொல்லுது, பித்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த பதிவில் நாம் என்ன பார்த்துருக்குறோன்னா, ஒரு ஒரிஜினலான டயட் என்ன. இப்போ வேணால் நாம் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், வெஜிடபிள் டயட்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு பேர் வைக்கிறாங்க, நாமளும் ஒரு பேர் வச்சுக்கலாம். வெஜிடபிள் டயட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வேணுங்கிற சத்து வந்து ஒரு தடவை செஞ்சால் போதும். காலையிலையும் சமைக்கிறது, மத்தியானமும் சமைக்கிறது, நைட்டுக்கும் சமைக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் பாத்திரத்தை கழுவுறீங்க, எத்தனை முறை நீங்கள் சாப்பிட்றீங்க? இவ்வளோ 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 வந்து தேவையா? இந்த அளவுக்கு மனிதன் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வேணாம், நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் தெளிவாக ஒரு தடவை பண்ணாலே போதுமே. நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு 3 நேரம் சாப்பிட்றீங்க? அப்படின்னா பசிக்குதே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ பசிக்குதுன்னா அப்போ உங்கள் சிஸ்டம் வந்து கெட்டு போச்சு. நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு உங்கள் உடம்புல சத்தா ஸ்டோர் ஆகியிருந்தா பசி வந்து வராது. அப்போ ஏன் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியான முறையில் வந்து அதுலேருந்து வெளிப்படலை அல்லது போய் சேர்மானம் ஆகலை. அப்போ உடம்புல குற்றம் இருக்குது, அதை சரி பண்ணணுமே தவிர, குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதைவே அப்படியே கண்டினியூ பண்ணுறது வந்து அது அப்படி அது பழக்கத்தில் இருந்தாலும் அதுவும் தப்பு தான். அப்போ மீண்டும் இந்த பழக்கத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். நினச்சி பாருங்க, பெண்கள் வந்து 3 நேரம் அந்த சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். நிறைய பேர் படிச்சுட்டு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு, எக்கச்சக்கமான நாலேஜை வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஸ்கில் எல்லாம் டேலண்ட் எல்லாம் அப்படியே உள்ள அமுங்கப்படுறதுனால அது ஒரு டிப்ரெஷனாக மாறிடும். எப்போ பார்த்தாலும் இதுவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ சின்ன வயசுலேயே வந்து சமையல் வீடுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கணும். சின்ன வயசில் எக்ஸஸாக வந்து நிறைய அறிவை படிச்சுட்டு செஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் சும்மாவே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தைராய்டு மாத்திரை சாப்பிடுவாங்க, டிப்ரெஷனுக்குன்னே நிறைய மாத்திரையை சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பலு. இந்த மெயின்டெனன்ஸ்லேயே அவங்க லைஃப் வந்து போயிடும். நீங்கள் எத்தனை முறை எத்தனை வரலாறு எங்கே படித்தாலுமே வந்து கடைசியில் வந்து பாயிண்ட் வந்து இதுதான், ஒரு நேரம் தான் ஒரு மனிதன் சாப்பிடணும். அதிகபட்சம் காலையிலையும் நைட்டையும் கொஞ்சமாக போனால் போதுன்னு ஏதாவது கூட சேர்த்திக்கலாமே தவிர, இப்படி கட்டுற மாதிரி 3 நேரம் சாப்பிட்றது வந்து எந்த விதத்துலேயும் அது வந்து சரியில்லை. அது எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட அதிகாரப்பூர்வ நபர் சொன்னாலும் சரி, அதில் வந்து ஒரு குற்றம் உள்ளது. ஒரிஜினலான ஒரு டயட் அப்படிங்கிறது ஒரு நேரம் சாப்பிடணும். இந்த அளவுக்கு உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் பக்குவப்படுத்திட்டீங்கன்னா உங்களால் செய்ய முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் இருந்ததுனால தான் நம்ம பாரதத்தில் எத்தனையோ விதமான சாதனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஏன் செய்ய முடியலன்னா, அதுதான் நம்ம டயட் சிஸ்டம். இதை யாரு கொடுத்தாங்க, இந்த பிளான் யார் கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே எங்கிருந்து வந்தது, யார் பண்ணாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக இப்போ இருக்கக்கூடிய டயட் வந்து முற்றிலுமாகவே கெட்டு போன குற்றமான டயட் சிஸ்டம். இப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. நியாயமான சிஸ்டம் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். திருப்பி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உடம்பு குறைக்கணும், ஏதாவது மெத்தட் சொல்லுங்க அப்படின்றாங்க. உடம்பு குறைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நோய் இல்லாமல் வாழ்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே விதி ஒரே வழி இதுதான். வந்து கடைசியில் அல்டிமேட் கோல் வந்து இதுதான். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும். உங்கள் உடம்பை செட் பண்ணிக்கணுமே தவிர, நீங்கள் இப்படி வீக்னஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நோய்களும் அதிகமாகும். அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு நேரம் உண்பவன் யோகி, 2 நேரம் உண்பவன் போகி, 3 நேரம் உண்பவன் ரோகி. ஆக 3 நேரம் சாப்பிட்டா நோய் கட்டாயம் வரும்.
யாருமே நோயிலிருந்து விடுபடவே முடியாது. இதுதான் வந்து அல்டிமேட். அதனால் ஒரு நல்ல நியாயமான வார்த்தை அப்படின்னா இதுதான். அதுக்கப்புறம் மக்களுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி பேசணும்னா பேசலாம், அது வந்து உண்மை ஆகாது. அதாவது ரெண்டு இருக்குங்க. ஒன்று வந்து சத்தியமான விஷயத்தை நோக்கி மக்களை இழுத்துட்டு போகிறது, இன்னொன்று வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை மாற்றிக்கிறது. இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து முடியாட்சி, அரசர்களுடைய ஆட்சி. அப்போ வந்து அரசருக்கு எது கருத்து முக்கியமோ அந்த கருத்தை நோக்கி மக்களை ஈர்த்து வழி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அரசு அப்படின்ற மாதிரி ஆறதுனால மக்கள் எதெல்லாம் தப்பா நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாமே அரசு உடந்தையாகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ கருத்துக்கள் வந்து சில மாற்றங்களை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதனாலதான் வந்து இதை வந்து அதர்மம். அதர்மம் அப்படின்னா ஒரு முக்கியமான உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்திற்கு வலுவூட்டக்கூடிய ஆற்றல் இல்லாம மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதோடைய பலத்தை குறைச்சி வீரியத்தை குறைச்சி பேசிக்கிறது. அது வந்து ஒரு பல மாடல்ல நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மைங்கிறது உண்மைதான், பொய்ங்கிறது பொய் தான். ஆக உண்மைங்கிறது சுருக்கமாக மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நேரம் தான் ஒரு மனிதனுக்கு உணவு ஆனது தேவை. அந்த ஒரு நேரம் தெல்ல தெளிவாக உட்காந்து பொறுமையாக நல்லா சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. இதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை வீணெடுத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மாற்றம் செய்து நாம் அந்த ஒரு யோகா நிலையில வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டயட்னுடைய முக்கியமான குறிக்கோள். வெஜிடபிள் டயட் என்ன சொல்லுது அப்படின்னா என்னங்கிறது இன்னைக்கு தெளிவாக சொல்லியாச்சு. அதனால இதை செய்ய முடியாட்டி இதை செய்யறதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதை நோக்கி நம்ம போவோம். நல்லது. மீண்டும் அடுத்த வகுப்புல, இதுக்கு முன்னாடி வகுப்பு வந்து குளியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தோம், இன்னைக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். அடுத்ததாக வந்து மலம், மோஷன் போகிறத பற்றி. ஏன் அப்படின்னா இந்த மோஷன் என்ன அப்படிங்கிற கான்செப்டே நிறைய பேருக்கு தெரியல, மலம் கழிப்பக்கூடிய விஷயம்னா என்னன்னு தெரியல. அதை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.